ஓம் சக்தி சக்தியிலே சிங்கப்பூர் சத்திய நாராயணனை பற்றி சொன்னோம் இல்லைங்களா? அது பாருங்க, அவர் இந்த தீய சக்தி இருக்கிற வீட்டு விட்டு போட்டு புது வீடு வந்தார் இல்லைங்களா, வீடு மாதிரி. அதற்கு பின்னால அந்த பழைய வீட்டினுடைய ஓனர் இவருக்கு ஃபோன் பண்றாரு. என்னென்ன, எப்படிப்பா நீங்க இருந்த, இங்க ஏதோ ஒரு தீய சக்தி நடமாட்டம் இருக்குது, நாங்க நீ காலி பண்ண பின்னால இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்காக நானும் என்னுடைய உறவினரும் வந்து செஞ்சுட்டு இருந்தோம். இரவு 11 மணி வாக்கில் என்னுடைய உறவினரை அதை பிடிச்சி தள்ளி விட்டு அவர் கையொடிஞ்சு வச்சுப்பா அப்படின்னு அவர் சொன்னாருங்களா. எப்படிங்க அம்மா தன்னுடைய பக்தனை அந்த மாதிரிலாம் இல்லாம காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. ஓம் சக்தி சக்தியில. அடுத்து பாருங்க, திருப்பூரை சேர்ந்த விபில் குமார், இவருடைய மகனுக்கு திருமணம் வச்சாங்க. முதல்ல பொண்ணு கிடைக்கல, அப்புறம் அம்மாவை வேண்டி, நல்ல அம்மாவுடைய சிறந்த பக்தர்கள் குடும்பமே, அம்மா நல்ல முறை ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. திருமண காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நிலை இல்லைங்க. அவருடைய இவர் சுமார் மாலை நேரம் ஒரு 4 மணி இருக்குங்க, வீட்டுக்கு வெளியே வர்றாரு. அப்ப இந்த நிலவாசல்லைங்க எங்கிருந்தோ ஒரு இந்த நிலவாசல் நேர் எழுத்து மாதிரி கழுகு பறந்து வந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நாகபாம்பு பறந்து வருதுங்களாமா. அந்த அதில் எடுத்துட்டு வர படம் மட்டுமே ஒரு அடி அகலத்துக்கு மேலே இருந்துங்களா, அவ்வளோ பெரிய பாம்புங்களா. அது அவ்வளோ வேகமாக நிலவில் அடித்து கீழே விழுந்துங்களா இவருடைய வீட்டு நிலவில். இவர் எப்படியே பார்த்து பயந்து போயிட்டு, இன்னும் இவ்வளோ பெரிய நாகமா அப்படின்னு சொல்லி இவர் பயப்படான்னு தெரிஞ்சோடனே அந்த நாகம் எடுத்து என்னாச்சுங்க, சும்மா ஒரு விரல் கிணத்துல ஒரு முளத்துக்கும் குறைவான ஒரு நீளத்துல ஒரு நீளம் சுமார் அப்படியே மிகச்சிறிய உருவமா மாறி போச்சுங்களா. அப்புறம் இவர் அதுக்கு மஞ்சள் நீர் தெளிச்சு தீபாவளி எல்லாம் காமிச்சிருக்காரு. அது இவங்க வழிபாட்டையெல்லாம் ஏத்துக்குச்சு. அப்புறம் அது வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு பெஞ்சுக்கடியே அங்கே அங்கே போர்ட்டிக்கோக்குள்ளேயே ஒரு வாரம் இருந்துங்களாமா. இவங்க அதை எதுவும் தொந்தரவு பண்ணல, அது பாட்டுக்கு இருந்து போன்னு விட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவங்க பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டுட்டு அம்மாட்ட ஆசீர்வாதத்துக்காக போயிருக்கிறாங்க மருவத்தூர். பாத பூஜையின் போது அம்மா கேட்டாங்களா, இவங்கெல்லாம் எதுவுமே சொல்லாமலே அப்படி வீட்டுக்கு நான் வந்தனே அப்படின்னு கையை பாம்பு மாதிரி காமிச்சு, நான் அப்படி வந்தனே அப்படின்னாங்களா. ஆமாங்கம்மா ஆமாங்க, ஒரு வாரம் தங்கியிருந்தனே, நீ கூப்பிட்டா நான் வந்தேன், எனக்கு சந்தோஷம் வந்தேன் அப்படின்ட்டாங்களா அம்மா. எப்படி பாருங்க, தன்னை கும்பிட பக்தன் வீட்டுக்கு அம்மா நாகரூபத்துல போயிங்க, அது மிகப்பெரிய உருவமா போய் நிலவில் அடிச்சு கீழே விழுந்து அவர் மிரட்டி அப்புறம் பயப்படான்னு தெரிஞ்சோன்னு சிறிய உருவமா மாறி ஒரு வாரம் அங்கே தங்கியிருந்து அருள் பாலிச்சுட்டு வந்திருக்குது. அப்படின்னா நம் கருணை கடலாகிய பங்காரு தெய்வத்தின் கருணை என்னவென்று சொல்வது. சக்திகளே, சமீபத்திய நியூஸுங்க, இந்த வார அமாவாசைக்கு மருவத்தூர் போயிட்டு வரும் பொழுது எல்லா பக்தர்கிட்டையும் அம்மா சொல்லிக்கிறாங்க, பாவசை போனவங்கிட்ட இல்லை, மழை இல்லை மழை இல்லைன்னு புலம்பாத, மாலை போட்டா மழை தர்றேன் அவ்வளோதான் அப்படிங்க. மாலை போட்டா மழை தர்றேன், அதாவது சக்தி மாலை அதிக அளவில் அணிந்து பக்தெல்லாம் இருமடி கொண்டு செலுத்தினால் மழை தருகிறேன் அப்படின்னு அம்மா சொல்லிக்கிறாங்க. சக்திகளே, ஓம் சக்தி.